வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இரவு ஏற்பட்ட கடும் வாக்குவாதம். மனைவியை கொடூரமாக வெட்டி கொலை செய்த கணவன். பெண் புற்றுநோயாளி மீது மருத்துவர் ஈவிரக்கமின்றி தாக்குதல். தெஹிவளியில் துப்பாக்கிச்சூடு. ஒருவர் காயம், ஒருவர் படுகாயம். கால்கள் மடக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் செம்மணியில் புதைக்கப்பட்ட மக்கள். பிலியந்தலாவின் காவல்துறையினரை தாக்கிய சந்தேக நபர் கண்டுபிடிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள். உயிரை மாய்த்துக் கொள்ள தூண்டும் அரசாங்கம். நாமல் ராஜபக்ஷ பரபரப்பு குற்றச்சாட்டு. இலங்கை புலனாய்வாளர்களுக்கு முதன்முறையாக கிடைத்த தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரது புகைப்படம். ஜாழ் சங்கானையில் மர்ம மரணம். துர்நாற்றம் வீசிய வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன். ரத்மலானி குடியிருப்பு வளாகத்தில் தீப்பரவல். இனி தொடர்பென விரிவான செய்திகள். காலி எக்கடுவை பிரதேசத்தில் 4 பிள்ளைகளின் தாயான குடும்ப பெண்ணொருவர் அவரது கணவனால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இக்கடுவை பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயதுடைய பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் இரவு மதுபோதையில் வீட்டுக்கு திரும்பிய கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இரவு உணவு தயாரிப்பது தொடர்பில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது ஆத்திரமடைந்த கணவன் வீட்டில் இருந்த கூறிய ஆயுதத்தால் பிள்ளைகளின் கண்முன்பாகவே மனைவியை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதன் காரணமாக படுகாயமடைந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த போலீசார் கொலை செய்த கணவனை கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கம்பளை போதனா மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர் ஒருவரினால் சத்திர சிகிச்சைக்குட்படுத்தப்பட்ட புற்றுநோயாளியால் பாதிக்கப்பட்ட பெண்ணொருவர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் குறித்த மருத்துவரை இன்றைய தினம் கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக குருந்துவத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குருந்துவத்து நகரில் பால் விற்பனை நிலையம் ஒன்றை நடத்தி வரும் பெண்ணொருவர் கம்பளை மருத்துவமனை மருத்துவர் மற்றும் அவரது குடும்பத்தினரால் தாக்கப்பட்ட நிலையில் குருந்துவத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்குரிய மருத்துவர் இதற்கு முன்னர் குருந்துவத்து மருத்துவமனையில் பதில் பொறுப்பதிகாரியாக பணியாற்றியுள்ளார். அந்த காலகட்டத்தில் அங்கிருந்த நிரந்தர பொறுப்பதிகாரி மருத்துவருடன் ஏற்பட்ட தொழில்முறை முரண்பாடு காரணமாகவே அவர் கம்பளைக்கு இடமாற்றம் பெற்று சென்றுள்ளார். அதன் பின்னரும் பிரதேசத்தில் முன்னெடுக்கப்படும் தனியார் மருத்துவ சேவைகள் தொடர்பில் அவ்விரு மருத்துவர்களுக்கும் இடையில் நீண்ட காலமாக பகைமை இருந்து வந்துள்ளது. அதற்கருகில் சந்தேக நபரான மருத்துவரின் வீட்டில் இருந்தவர்கள் அவர்களை நோக்கி கூச்சலிட்டு அவமதித்துள்ளனர். சம்பவத்தின் போதே குறித்த பெண் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரான மருத்துவர் இன்று கம்பளை மருத்துவமனையில் கடமையில் இருப்பதாக தெரிவித்துள்ள குருந்துவத்த காவல்துறை பொறுப்பதிகாரி நந்தன பண்டாறு அவரது பணி நிறைவடைந்ததும் அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதிப்படுத்தினார். தெஹிவளி பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் காயமடைந்த நபர் ஒருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் தெஹிவளி மவுண்ட் லவினியா பொது மயானத்திற்குள் நுழைந்து உள்ளே இருந்த நபர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர் சிகிச்சைக்காக தெற்கு கொழும்பு போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழாய்வின் 3ஆம் கட்டத்தின் 37ஆம் நாள் அகழ்வாய்வு பணிகள் ஜாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் முன்னெடுக்கப்பட்டன. இதன் மூலம் செம்மணி மனித புதைகுழி அகழாய்வின் 3 கட்டங்களிலும் இதுவரை 446 மனித எலும்புக்கூடுகள் சுத்தம் செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 434 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்று 429ஆம் இலக்க மனித எலும்புக்கூடு கால்கள் மடக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்டிருந்தமை அடையாளம் காணப்பட்டது. இந்நிலையில் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வில் கால்கள் மடக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்ட மனித எலும்புக்கூடு அடையாளம் காணப்படுவது இது 2வது சந்தர்ப்பம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிலியந்திலை பொக்குந்தரா பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பியோடிய சந்தேக நபரின் மோட்டார் சைக்கிளை காவல்துறையினர் தற்போது கண்டுபிடித்துள்ளனர். பொரலஸ்கமோ பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் மீது கூர்மையான ஆயுதங்களால் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோட முயன்ற பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த 2வரில் தப்பியோடியவரின் மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 1:30 மணியளவில் பொரலஸ்கமுவ ஓபி பெரேரா மாவட்டத்தில் உள்ள வீடு ஒன்றுக்குள் 2 மோட்டார் சைக்கிள்களில் கூர்மையான ஆயுதங்களுடன் வந்த 4 பேர் அடங்கிய கும்பல் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தி சேதம் விளைவித்ததுடன்
வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீதும் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது காவல்துறை அதிகாரி ஒருவர் தனது உத்தியோகபூர்வ துப்பாக்கியால் சுட்டதில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரில் ஒருவர் தப்பியோடினார். தற்போது கிடைத்த தகவலின்படி மகரகம வீதியில் உள்ள வீடொன்றின் தோட்டத்தில் கைவிடப்பட்ட நிலையில் தப்பியோடியவரின் மோட்டார் சைக்கிள் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் அச்சுறுத்தல்களுக்கும் அழுத்தங்களுக்கும் உள்ளாக்கப்படுவதாகவும் இதனால் சிலர் தற்கொலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். கேகாலையின் தெடிகம பகுதியில் நேற்றைய தினம் சனிக்கிழமை நடைபெற்ற கூட்டமொன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்கொலைகள் அதிகளவில் நிகழும் ஒரு காலகட்டமாக இது தனக்கு தோன்றுவதாகவும் அரசாங்கத்திற்கு எதிராக பேசிய சிலர் தங்களின் உயிரை மாய்த்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள அதேவேளை விசாரணையின் போது இன்னும் சிலரிடம் அவர்களும் தற்கொலை செய்து கொள்ள நேரிடலாம் என அச்சுறுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அரசாங்கம் தனது விமர்சகர்களை ஒடுக்குவதற்கும் அச்சுறுத்துவதற்கும் இத்தகைய வழிமுறைகளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த உரையின் போது அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள், வரி விதிப்பு முறைகள், அரசு ஊழியர்கள் மற்றும் முதலீட்டாளர்களை நடத்தும் விதம் ஆகியவற்றை கடுமையாக விமர்சித்தவர் பொதுமக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாங்கம் தவறிவிட்டதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். 1994 சமாதான பேச்சுவார்த்தையின் போதுதான் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனது சரியான தோற்றத்துடனான புகைப்படத்தை முதலில் நாங்கள் பார்த்தோம் என்று முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. ஒரு இராணுவ தளபதியாக பிரபாகரனை முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் எனது கையால் அதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்ததில்லை. எனது பணி அதுவல்ல. இராணுவ தளபதியின் பணி ஒருவரது தலையில் துப்பாக்கியால் சுடுவதல்ல. எனினும் எமது இளவயதில் இப்படியொரு நிலை இருந்திருந்தால் ஒருபொழி அந்த எண்ணம் எனக்கு தோன்றியிருந்திருக்கலாம். எனவே அவர்களை நேருக்கு நேர் சந்திக்கும் மோதும் சந்தர்ப்பங்கள் இருந்ததில்லை. அதுவரை பிரபாகரனின் தோற்றம் தொடர்பான தெளிவான ஒரு புகைப்படமும் எங்களிடம் இருந்ததில்லை. 1994 கிடைத்த புகைப்படத்திற்கு முதல் பிரபாகரனின் சாதாரண தர வரிசைக்கான அடையாள அட்டையில் இருந்த ஒரு புகைப்படம் தான் புலனாய்வாளர்களிடம் காணப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு பிரபாகரன் இந்தியாவில் இருந்தபோது எடுக்கப்பட்ட ஒரு தெளிவான புகைப்படத்தை தான் நாங்கள் முதலில் பார்த்தோம் என குறிப்பிட்டுள்ளார். ஜாழ் மானிப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சங்கானை பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெரிய வருகையில் குறித்த பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றிலிருந்து துர்நாற்றம் வீசியதாக பகுதி மக்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற மானிப்பாய் காவல்துறையினர் பூட்டப்பட்டிருந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து சோதனை மேற்கொண்டனர். இதன்போது 1997 பிறந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் மேலதிக விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்தவரின் உறவினர்கள் வெளிநாடுகளில் வசித்து வருவதாகவும் அவர் சங்கானையில் தனியாகவே வசித்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். ரத்மலானி பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அருகில் உள்ள குடியிருப்பு வளாகம் ஒன்றில் இன்றைய தினம் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்ததை தொடர்ந்து தீயணைப்பு சேவை திணைக்களம் 2 தீயணைப்பு வாகனங்களை சம்பவ இடத்திற்கு அனுப்பியுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் தீயணைப்பு வீரர்களின் துரித நடவடிக்கையால் தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தீயணைப்பு சேவை திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விபத்துக்கான காரணம் மற்றும் ஏற்பட்ட சேதம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.